ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஹூல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காரசாரமான பாய் வீட்டு ஸ்டைல் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாஹூல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to my kitchen. நல்லா காரசாரமான பாய் வீட்டு ஸ்டைல் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா இப்போ வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 50 ml நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் வெந்தயம், தக்காளி 2, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு ஒரு கைப்பிடி, ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கீறி வச்ச தேங்காய் பல், 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அடுப்பில் நல்லா பழக்கின ஒரு மண் சட்டியை தூக்கி வச்சு அது நல்லா சூடானோன்னே அதை நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் அதில் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டீஸ்பூன் வெந்தயம், நல்லா வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்தயம் வெடிக்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வெடிக்க வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சோன்னா கருகிடும். அடுத்து நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். நம்ம ஒரு கைப்பிடி வெங்காயம், அதாவது ஒரு 150 கிராம் இருக்கும், நல்லா சின்ன வெங்காயம் பொடுசாக எங்கள் அம்மா உரிச்சு கொடுத்தாங்க. அதை இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா வேகமாக வச்சோன்னா சீக்கிரமாக வெளியில் வந்து கருத்துரும், வெங்காயம் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு எடுத்து போட்டுக்கணும். பூண்டும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புல பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லா சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் இந்த கருவாட்டு குழம்புக்கே ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பராக அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே எங்கள் வீட்டில் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியும் எடுத்து இதோடய போட்டுருவோம். தக்காளியை நீங்கள் நல்லா வெங்காயமும் பூண்டும் வதக்கினதுக்கப்புறமும் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமும் தான் போடணும். ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி வந்துருச்சுன்னா அந்த எண்ணெயோட அந்த ஹீட்டு போயிடும். அதனால் அந்த பூண்டோட டேஸ்ட்டே மாறிடும். அந்த குழம்புல எண்ணெயில் பொரிஞ்ச பூண்டோட டேஸ்ட்டு தான் ஹைலைட்டை தூக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை சேருங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். மசிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உப்பு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புங்கிற வாசி, கருவாட்டில் உப்பு இருக்கிற வாசி நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கருவாட்டில் இருக்கிற உப்பு சேர்ந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் சில்லு, ஒரு 1/2 மூடி தேங்காய் சில்லை நல்லா மெல்லிசாக கீறி வச்சுருக்கோம். அதையும் இந்த தக்காளியோடு போட்டுடலாம். அப்புறம் நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெட்டி வச்சுருந்தோம். அதாவது ஒரு 2 பச்சை கத்திரிக்காயும் ஒரு 3 முருங்கைக்காய் நம்ம வீட்டில் காய்ச்சது, அது 3த்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த இடத்துல நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த நல்லெண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த காய்கறியையும் நல்லா நம்ம வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்குற வாசி நமக்கு பாதி வேக்காடு வெந்துடும் சீக்கிரம். ஸோ நீங்கள் எண்ணெயிலே இந்த காயை வதக்குனீங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டும் அப்படியே எசன்ஸும் இந்த எண்ணெயிலே இறங்கி உங்களுக்கு என்னோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பும் நல்லா ஹைலைட்டாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எடுத்து வச்சுட்டு மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போதைக்கு நம்ம புளி ஊற்றக்கூடாது. ஏன்னா புளி ஊற்றினா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காயும் வேகாது. அதனால் இந்த மசாலாவோட பச்சை வாடையும் காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பச்சை வாடை போகிறப்ப அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அடி பிடிக்காது. மசாலா அடி பிடிக்காமல் இருந்து பச்சை வாடை போனதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா காயை வேக வச்சுருங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே புளி சேர்த்துட்டா காய் வேகாது, வேக டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போனாலும் காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்.
அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டு புளி தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். புளி தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு குழம்போட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் புளி தண்ணியோட கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நீங்கள் கலந்துக்கோங்க. புளி நல்லா கொதித்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காவை இப்போ இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றுறது எதனாலனா கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் திக்னஸாகவும் இருக்கும். எங்கள் கும்பகோணம் சைடு எல்லா குழம்புலையும் தேங்காய் ஊற்றி தான் செய்வாங்க. நாங்கள் கருவாட்டு குழம்புல இந்த தேங்காய் ஊற்றுறதுனால நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். தேங்காய் ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு கருவாடை சேர்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நெத்திலி கருவாடு தான் பிடிக்கும். அதனால தான் நாங்கள் நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்கிறோம். இதுவே உங்கள் வீட்டில் வேறு எந்த கருவாடு இருந்தாலும் போடலாம். இந்த கருவாடை வந்து நாங்கள் நாகூர் பக்கத்தில் இருக்கிற வாஞ்சூருங்கிற ஊரில் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த கருவாடு நல்லா நெத்திலி கருவாட்டிலேயே உப்பு போட்ட கருவாடு, உப்பு இல்லாத கருவாடுன்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் உப்பு போட்ட கருவாடு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கருவாட்டை நல்லா ஒரு அரை மணி நேரம் கழனி தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ கடைசியாக நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ காய் கருவாடு எல்லாம் வெந்து நல்லா சிம்மில் வைங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் கொதித்து வரும்போது அந்த குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா வற்றிருச்சு, எண்ணெயும் பிரித்து வந்துருச்சு. இப்போ உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நம்மளோட கருவாட்டு குழம்பு ஈஸியாகவும் சுவையாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் எடுத்து போட்டு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு படி அரிசி போட்டு சாதம் ஆக்கணும். இது போன்ற அடுத்தடுத்த ரெசிபிகளுக்கு நம்ம சாகுல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மண் சட்டியை கீழே இறக்கி வச்சிடலாம். மண் சட்டிங்கிற வாசி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் கொதிப்பு அடங்கலை. இந்த சூட்லேயே இன்னும் நல்லா குழம்பு நல்லா வற்றி வரும். சுவையான கருவாட்டு குழம்பு தயார். இணைந்தீர்கள் சுவையோடும் இதயங்களோடும். நான் உங்கள் சாகுல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.